ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் வயதுகளின் விகிதம் இந்த சம் தான் பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 5:7. அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 48 வருடங்கள் எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷினை நல்லா படித்தோம் அப்படின்னாக்க வயதுகளின் விகிதம் 5:7 கொடுத்துருக்காங்களா. அப்போ ரேஷியோவில் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுத போகிறோம், 5x:7xன்னு எழுத போகிறோம். செகண்ட் கொஷினை படிச்சிங்கன்னா தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 48. அப்போ 5 + 7 = 12xன்னு எழுதிடணும். 12x = 48. வயதுகளின் கூடுதல் வந்து தற்போதைய வயதுகளின் கூடுதல், தற்போது என்ன வயது 12x = 48ன்னு எழுதிடுறோம். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். x = 48 இங்கே இருக்குது, மல்டிப்பிளில் ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். 12 4s are 48. அப்போ எக்ஸோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் என்ன கேட்குறாங்களா, அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. வித்தியாசம்னா மைனஸு. வயதுகளின் வித்தியாசம் ஏயின் வயது மைனஸ் பியின் வயது. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5x - 7x. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 4ன்னு அப்ளை பண்ண போகிறோம். 5 4s are 20 - 7 4s are 28. 20ல் 20 - 28 சப்ட்ராக்ஷன் பண்ண ஆன்சர் 8. அப்போ 8 வருடங்கள் அவங்களுடைய வயது வித்தியாசம் வந்து 8 வருடங்கள். இங்கே வந்து நீங்கள் பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் வந்து போடக்கூடாது. ஏன்னா வந்து வித்தியாசம் நம்ம வந்து வயதுக்கு தான் பார்க்குறோம். அதனால் 8 வருடங்கள் மட்டும்தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.